கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நான் உனக்குன்னு சொந்த ஜனங்களை தந்திருக்கேன். சிலருக்கு ஜனங்களே இருக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்களே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு சொந்த ஜனங்களை தந்து ஆசீர்வச்சிருக்கிறாங்க. நம்மை சுற்றிலும் நம்முடையவர்கள் இருக்கும்போது நாம் மட்டும் தனக்குன்னு மட்டும் வாழாமல் அவங்களையும் விசாரிக்கக்கூடியவர்கள், அவங்களோட நலன்களை விசாரிக்கிறவர்களாகவும், அவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவும், அவங்கள கூட இருக்கிறவர்களாகவும், அவங்கள அன்பு காட்டுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம வீட்டாரையும் தாய் தகப்பனையும் நம்மளோட உற்றார் உறவினர்களை நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகளையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம இவங்ககிட்டலாம் நம்ம அன்பே காட்டாமல் நான் விசுவாசமாக இருக்கிறேன், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கேன், கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பேன்னு சொன்னால் அது பொய்ன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க அவிசுவாசியிலும் மோசமானவங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல உன்னோட வீட்டை நீ விசாரி, உன்னோட சொந்த ஜனங்களை விசாரி, அவங்களுடைய தேவைகளை நீ சந்தி. நான் உனக்கு தந்த ஆசீர்வாதங்களை நீ மட்டுமே பயன்படுத்தாமல் மற்றவங்களுக்கும் கொடுத்து அவங்களையும் நீ உயர்த்தக்கூடியவனாயிரு, அவங்கள விசாரின்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா நம்முடைய விசுவாசம் வெறும் வார்த்தை அளவில் மட்டும் இருக்கக்கூடாது, செயலிலும் இருக்கணும்னு தான் கர்த்தர் நமக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறாங்க. தீத்து 1:16 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் அறிக்கை பண்ணுறாங்க, ஆனால் கிரியைகளிலோ அவரை மறுதலிக்கிறார்கள். நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன், அவரை மேலே விசுவாசமாக இருக்கேன், அவர் தான் உண்மையான கர்த்தர் நான் சொல்கிறேன்னு சொல்லி அறிக்கை விடுறாங்க. ஆனால் அவங்களுடைய செயல்களில் ஒன்றையுமே காணும். அந்த செயல்களில் எப்படி இருக்கணும், தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மை சுற்றில் இருக்கிறவங்ககிட்ட அந்த அன்பை காட்டணும். அப்படி காட்டும்போது தான் அவங்க நம்மளை தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி ஏற்றுக்கொள்வாங்க. நம்ம தேவனை பிரதிபலிக்கும் போது தான் அவங்களும் கர்த்தரை கண்டடையத்தக்க வழிகளை நம்ம கொடுக்கணும். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய கிரியைகளில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. மற்றவங்கெல்லாம் நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் இருந்தாலும் அவங்கெல்லாம் கீழ்ப்படியாதவர்களும் அருவருக்கத்தக்கவர்களாகவும் நான் நினைக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய சொந்த ஜனங்களையும் நம்ம வீட்டாரையும் விசாரிக்கக்கூடியவர்களும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்போம். ஸ்தோத்திராஜ, நன்றியோடு துதிக்கிற உடைய வார்த்தைகளுக்கு நன்றியப்பா தகப்பனே. நாங்கள் செயலில் விசுவாசம் உள்ளவர்களாக மாறணும். ஒரு வார்த்தையில் மட்டும் அறிக்கை பண்ணுகிறவர்களாக இல்லாமல் செயலிலும் நாங்கள் விசுவாசத்தோடு உண்மை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.